என்மான் வள்ளி வள்ளி என்மா அகிலம் தந்தனம் மனவழியில் வளங்களுக்கு உன்னே கோபம் தலை தோஞ்சு மனம் பரப்ப பாக்கும் தெற்கும் பசுமையுடன் நிலநிறுத்த தென்னை வாழையும் தேரனை போட்டு பரப்ப எங்கும் பசுமை எதிரும் பசுமை நேரமாக கொண்டிருக்கும் மலையாள மகளை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணியனம் அறிவு இலக்கணத்துடைய செந்தமிழ் வானில் சிறகடித்து பிறக்கும் குறிச்சி கொற்றவனின் கொடக்கூடிய வாழ்வனி வளர்வனின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை உள்ளும் பெண்ணரசை வள்ளிமாதை வந்தாரை வாழ வைத்து சொந்த நாட்டானை சுரண்டி கொண்டிருக்கும் அந்த வண்டமிழ் நாட்டில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் அறிமுறை வாருங்கள் விடுவை அருமையான வரவேற்பு. நானும் எத்திரோடத்திற்கு போயிட்டு எத்தனையவரை சந்தித்து பார்க்கின்றேன். எங்குமே காணாத ஒரு அருமையான இனிமையான வரவேற்பு. உங்க அண்ணன் பார்த்தேன், அடுத்த தோழிட்ட பார்த்தேன், உங்களோட பார்த்தேன். மூவரின் வரவேற்பு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக வந்திருக்கேன் கொண்ட கழுகு மாமலை சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்த விடம், தாயின் பேர் பந்தவன் வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமேனி வேடன் அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அது மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கும் மகிழ்ந்து பரிசா கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியை மடை வேண்டும் இருக்கும். அப்படியே சாய்ந்தாலும் இந்த பக்கம் சேர்த்தா 4 கண்டை தாங்கி பிடிக்க மாட்டான், அந்த பக்கம் சேர்ந்தா பெட்டி வரையும் மாலை தேடி வந்தேன் பாரம்மா மாறாமல் இங்கு வந்து கேளம்மா அல்லது வாழை அன்பு வாழை பள்ளி வாழை தேடி வந்தே பாரம்மா மாறாமல் இங்கு வந்து கேளம்மா மண்ணில் மாநில போயிடம்மா மாறாத பசுமை உண்டமா கடலாம் ஓடி வந்து உங்கமான தேடியே கடலாம் ஓடி வந்து உங்கமான தேடியே ஒடியே வந்தடமா இந்தவனும் நாடி ஒடியே வந்தடமா இந்தவனும் நாடி ஒடி நோடரை பிடிக்க நோடி வந்தேடணும் ஒடி வந்தரை பிடிக்க நோடி வந்தேடணும் குருஜி நின்றுடன் வாடிந்துதான் குருஜி நின்றுடன் வாடிந்துதான் அன்பு வாடை தேடி வந்து பாரமா ஒரு மாறாக வந்து கேளும் அழகே உருவான மௌனை நான் விடுவதா அழகி அழகே அழகே எப்படி மாமா வழியில சொந்தம் மிருகத்தை போய் சொந்தம் கொண்டார். ஒருவேளை உங்க வீட்டுல வளர்ந்து எனக்கு சேர வேண்டியது அவங்களுக்கு சொந்தமான வீடு தான், சொந்தக்கார வீடு இல்ல, அவருக்குன்னு பாத்தியப்பட்ட வீடு. அந்த மாதிரி இது எனக்குன்னு பாத்தியப்பட்டது. இருக்கட்டுமே, மான்றது ஒரு மிருகம் தானே, மிருகம் தனக்கு சொந்தமானது தெரியல, அதானே ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்ப சிங்கத்துல ஆத்தா பராசக்தி இருக்காங்களே, சொந்தமாக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி மணி ஐயப்ப இருக்காரு, அவர் வந்து புலி மேல ஆக்கிரமிச்சு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாகனம் இருக்கு. அது கடவுள்களுக்கு தான் வாங்கணும், உங்களுக்கு என்ன மான் வாங்கணுமா? என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து இப்ப எனக்கு விருப்பமானது எனக்கு சொந்தமானது அப்படின்னு தான் சொன்னீங்க, இப்ப உங்களுக்கு அது வாங்கணும்ன்ற வேற சொல்றீங்க. வாங்கணும்னா மேலே ஏறி உட்கார்ந்து போனாதான் வாங்கணுமா, வேற பேசுறது வாங்கணும் தான், அதனால சொல்றேன். சரி சரி, நல்ல வாகனமா இருந்தாச்சு. என்ன சொல்றேன், அருகிலே மனிதனுக்கு சொந்தமே
தேடி வந்த மானுக்குள்ள பெருமையெல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்து நீங்க கேட்டீங்கன்னா என்ன வேணாலும் சொல்ல காத்திருக்கேன். அந்த மான் எப்படி இருக்கும்? என்ன கட்டாலும் சொல்ல காத்திருக்கீங்க. அது பாக்கலாம் தெரியுது, அகத்தின் அளவு முகத்துல தெரியுன்ற மாதிரி. ஏன்னா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? சொன்னது முதல்ல உண்மையா இருந்துச்சுன்னா அந்த உண்மையை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. நீங்க சொன்னதே அப்பட்டமான பொய். அப்ப அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லிதானே ஆகணும். மானுன்றது எனக்கு சொந்தமானது, அது எங்களுக்கு பாக்கியப்பட்டது அப்படின்றத சொல்றீங்க. ஆனா மான் இங்க வராது அப்படின்ற விஷயம் தாங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா எங்க அண்ணா போலிட்ட விசாரிக்கும் பொழுது மான் வந்ததான் வரல, ஏன்னா அவங்க நல்லபடியா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இடத்துக்கு தலைவி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தோடு என்ன கேக்குறீங்க, நானே என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னா, சுற்றி வரைக்கும் வேடி வைத்து ஒரு வழி பாதையை கொண்டது என்னுடைய திணைக்கொள்ளை. இந்த திணைக்கொள்ளைக்குள்ள ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய பறவை இனங்களை தவிர மிருகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனாலதான் சொல்றாங்க எங்க அண்ணனும் தோழியும் மான் இங்க வரல அப்படின்றது. இதுக்கு மேல நீங்களே கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஜாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு அப்படின்னாங்க, நம்ம எல்லாம் சாதாரணப்பட்டவங்க தான். அப்ப அது தாங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஆக மான் இந்த இடத்துக்கு வரல. மான் வந்தாலும் எனக்கு மான் வேகமோ மன வேகமோ நாங்க ஜாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு சொன்னீங்கல்ல, ரெண்டு ஜாதி சொல்றாங்க. இன்னொன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. அது இல்ல, இட்டார் வழியோர் இடாதோர் பட்டாக்கில் உள்ளபடி ஜாதி இரண்டொழிய வேலை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையிலே இட்டார் வழியோர் இடாதோர் இளைஞத்தோர்ங்கிறாங்க. கொடுக்கிறவங்க பூராமே உயர்ந்த குலம், வச்சுக்கிட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பதுக்கி வைக்கிறதுக்கு பத்தியா ஒரு பசியா இருக்கிறாங்க நல்லா தெரியுது. கையில பணம் இருக்கு, பசிக்குது, ஒரு 10 ரூபா கொடுங்கும் போது இல்ல தர முடியாது. ஆனா இப்ப ஏமாத்தி நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல எல்லாம் உள்ளபடியே இந்த மாதிரி நான் வண்டியை தவற விட்டுட்டேன், போக்குவரத்துக்கு செலவுக்கு இல்ல, பணம் கொடுக்கும் போது எல்லாரும் கொடுத்து அனுப்புறாங்க. மக்களை குறை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அதையே தொழிலா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து அங்கிருந்து வந்தேங்க இங்கிருந்து வந்தேங்க அப்படின்னு ஆளாக 10 20 வாங்கி ஏமாத்துறதே தொழிலா வச்ச முன்னாடி மக்கள் என்ன பண்ணாங்க, உள்ளபடியே யாராவது ஏமாத்து நின்னாலும் இப்ப அவங்களுக்கு உதவி பெற முடியாத நிலைமையில இருக்காங்க. ஏமாத்தி பண்ணிட்டாங்க. இப்ப நான் வந்து அது மாதிரி ஏமாத்த வரல. ஏமாறுறவங்க இருக்கிறதுனாலதான் ஏமாத்துறவங்க இருக்காங்க. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் கடைசியில் தர்மம் தான் வெல்லும் என்னைக்குமே. சூதுன்றது பொய்க்கு சமம். உங்களுக்கு தெரியாது இல்ல, சொல்லுங்க. அதனால நீங்க இந்த ஜாதி துணி பார்த்தீங்களா, நீங்க எல்லாம் அந்த உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா எனக்கு அந்த மான்குட்டியை கொடுத்தீங்கன்னா இட்டார் தெரியும் வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா இப்ப எதுல சேர்ந்துருக்கீங்க, இழுகுலத்தோட சேர்ந்துருக்கீங்க. அதனால ரெண்டு ஜாதியில நீங்க உயர்ந்த ஜாதியா இருக்கணும்னா கொடுக்குற ஜாதியா இருக்க. கொடுத்தாதான் உயர்ந்தவங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. நல்ல எண்ணம், நல்ல செய்கை, நல்ல குணம், இதெல்லாம் உள்ளவங்களும் உயர்ந்தவர்கள் தான் சேருவாங்க என்னைக்குமே. நான் நல்ல எண்ணத்துல சொல்றேன். நீங்க தேடி அந்த மாநில இடத்துல இல்லைன்ற, அப்ப எனக்கு கொடுக்கணுன்ற மனம் இருக்கு, ஆனா இல்லையே. அப்ப இல்லாததா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். இருக்கவங்கன்னு பொய் சொல்றதை காட்டணும். ஐயா இல்ல அப்படின்னு நேரடியா சொல்லிட்டு போறது மேன்மை தானே. நீங்க சரியா புரிஞ்சுக்கல. என்ன மான்குட்டி இங்க இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்க இல்லைங்கிற பதில் சொல்லலாம். சரி, வேற என்ன தெரியும்? நான் என்ன கேக்குறேன்னா, உங்க இடத்துல மான்குட்டி இருக்கு, பிடிக்கிறதுக்கு அனுமதி கேக்குறேன். அப்ப இருக்குன்றதுதானே அர்த்தம். அதுக்கு தானே நான் இல்லைன்றேன். உங்க கேள்வி சரிதாங்க, நான் இல்லைங்களேங்க. இது வந்து குறிஞ்சி நிலம், மலை சார்ந்த பகுதி தான் அந்த வேள்வி விளை சார்ந்த குறிஞ்சி நிலம் என்பது. இந்த மலை சார்ந்த பகுதிக்கு மான் வரும், நிரந்தரமா வாழாது, கொஞ்ச நேரம் கூட தங்காது. ஏன்னா அந்த உணவுகள் உண்பதற்காகவும் நீர் பருகுவதற்காகவும் இந்த இடத்துக்கு வரும். ஆனா இங்கே நிரந்தரமா தங்காது. அப்ப மான் எங்க வசிக்கும்? காட்டுல தானே வசிக்கும். பக்கத்துல தான் முல்லைவன காடு இருக்கு. போய் பாத்தீங்கன்னா ஒரு மான் என்ன 1000 மானை நீங்க பிடிக்கலாமே. நான் பார்க்காத இடமே கிடையாது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, 4 நாட்டுல சேர நாட்டை பார்த்தாச்சு, பாண்டிய நாட்டை பார்த்தாச்சு, சோழ நாட்டை பார்த்தாச்சு. நான் பார்க்காத ஒரே இடம் எதுனா அது உங்க நாட்டுல உங்க இடத்தை மட்டும்தான். அதுவும் 8 திக்கு 16 கோணம் பாங்க. மேற்கே பவளமலை, வேங்கடம், நெருங்கடக்கம், ஆர்க்கு முகரி அணிகளுக்கு பார்க்குளியர், தெற்கு பினாகினி 20 காத தூரத்தை கொண்டது. 20 காலத்துல இந்த அதுல குறிப்பா நம்பிராஜனுக்கு சொந்தமான திரைக்குளத்திலே பட்டு இந்த உங்களுடைய கட்டுக்காவல மான் உலாய் கொண்டிருக்கிறது அப்படின்னா நான் அந்த உங்க தொண்டை நாட்டிலே எல்லா இடமும் பார்த்துட்டேன். பார்க்க வேண்டிய ஒரே இடம் எது இருக்குன்னா அது உங்களுடைய திரைக்குளம் மட்டும்தான். அப்ப மற்ற இடத்துல எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா நீங்க நம்ப கூட இருக்கலாம். என்னுடைய வார்த்தைய எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சேர சோழ பாண்டிய நாடு, இந்த சோழ நாட்டுல இருந்தா என்னுடைய தொண்டை நாடு பிரிக்கப்பட்டதுன்னு. எல்லா நாட்டிலையும் காடுகள்லாம் நிறைய இருக்கு. அப்ப அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மானி என்னுடைய தொண்டை நாட்டுல தான் இருக்கு அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்களா? அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சிப்பி இருக்கு பாத்தீங்களா? எல்லா சிப்புக்குள்ளையும் முத்து இருக்கு இல்லையே. இந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சிப்பி வந்து அப்படி மேல வாய ஆண்டுக்கும் பொழுது மழை துளி அந்த அதுவும் குறிப்பா அந்த நட்சத்திரத்துல அந்த மாதத்துல
ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல மட்டும் அந்த மழை துளி ஒரு துளி விழுந்துச்சுன்னா அந்த சிப்பி தப்பன்னு வாய முடியுமா, அந்த நீர் தான் உள்ள முத்தா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா சிப்பிலையும் முத்து இருக்கிறது. அது போல எல்லா காடுகளையும் இந்த மான்குட்டி இருக்கிறார். கள்ளி ஆமா ஏமாத்துறாங்க. கருங்காலி மாலைங்கிறாங்க, அப்புறம் சந்தன மாலைங்கிறாங்க, துளசி மாலைங்கிறாங்க. அதுலயுமே நிறைய ஏமாற்று வேலை. அது ஒரு பக்கம் அதை ஏமாத்துறதுன்னு சொல்லலாம், அதை வந்து திறமைன்னு சொல்லலாம். ஏன்னா பிழைக்கிறதுக்காக எத்தனை நாளைக்கு திறமை நரி கொம்ப கழுத்துல போட்டுக்கிட்டா வீட்டுல வச்சுக்கிட்டா பெரிய லட்சாதிபதி ஆயிடலாம், பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க. யாரு நீங்க எல்லாம் பேசவே கூடாது. உள்ளதை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிட பயங்கும். நாங்க என்ன பண்றோம், பல நாள் வேலைக்கு போன 30 நாள் சம்பாதிச்சோம், 10 காசு கூட மிச்சம் இல்ல. இந்த நரிக்கம்பை மட்டும் வாங்கி கொண்டே வச்சுட்டோம்னா எப்படியா இருந்தாலும் நம்ம பெரிய லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படின்னு மனுஷனுக்கு ஆசை யார விட்டுச்சு. ஒரு மனிதனை ஏமாத்தணும்னா முதல் அவனை வந்து ஆசையை காட்டணும். ஏதோ ஒரு வேலை செஞ்சு கோடி கோடியா வச்சிருக்கீங்க, அதுல ஒரு 50 எங்கிட்ட கொடுத்தா நீங்க குறைஞ்சிட போறீங்களா? 3 கோடி நடந்துடும், மற்ற கோடியெல்லாம் பார்க்க முடியுமா தெரியல. எத்தனை கோடி இருந்தாலும் கடைசியில 10 கோடி தான். ஆனா அந்த 3 கோடியை நம்ம பார்க்க முடியாத கோடியால இருக்கு. இப்ப இந்த ஏமாத்தணும் நினைச்சிருந்தா அந்த மான்குட்டி எப்படி வந்துக்க மாட்டேன். ஆனால் சொன்ன வார்த்தை காப்பாற்ற வேண்டும். ஆண்டவன் நாக்கை கொடுத்தது வாக்கை காப்பாற்ற வேண்டும். சொல்ல காப்பாற்ற முடியலன்னா நாக்கை அறுத்து தூரத்து என்னன்னா அப்படி நீங்க வாக்கி கால கொடுத்தீங்க எனக்கு யார் கேட்க அந்த மான். மான் பேசுமா முதல்ல? மானுக்கு 5 அறிவு, 4 காலு, 2 கண்ணு, 2 காது, குண்டு. ஆனா மனிதனுக்குள்ள அந்த பகுத்தறிவு என்பது மானுக்கு கிடையாது. நீங்க தேடி வந்த மானு பிடிக்கணும் அப்படின்றீங்கல்ல. அனுமான் குரங்கா மனுஷனா? ஆமா குரங்கு தானே. ஆமா குரங்கு தான். அனுமான் பேசினாங்க. சரி கண்டேன் சரி. அதுலயும் அனுமானுக்கு வந்து சொல்லின் செல்வர். எத்தனையோ பேர் சொன்னாலும் கூட சொல்லின் செல்வர்ங்கிற பட்டம் ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்தியோட தூதுவனுக்கு. அப்ப அனுமான்கிறது குரங்குதான் விலங்குதான், அது எப்படி பேசுறது? கண்டேன் சரி. சீதையை கண்டேன் சொன்னா சீதையை ராவணை கொண்டுட்டேன், ராவணை கெடுத்துட்டேன், சீதையேங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டோம்னா சீதைக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு நினைச்சிருவான்னு சொல்லி கண்டேன் பார்த்துட்டேன். அதுதான் முக்கியம். மஞ்சு ஓட்ட மாட்டை காணும் அப்படின்னா ஒருத்தர் தேடி இந்த வழியா போயிருப்பாரு. திருப்பி அவர் அந்த பக்கத்துக்கு வரும்போது மாட்டை பாக்கியா அப்படின்னா பார்த்துட்டேன்னு சொன்னாவே மனசு சந்தோஷமா இருக்கும். நான் போனேன், குறுக்க ஒரு வேலி இருந்துச்சு, அந்த வேலியில ஏறி அந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் போனா ஒரு குளம் இருந்துச்சு, அந்த குளத்து பக்கம் போய் பார்த்தேன். ஆனா மாடு நிக்கிறாங்க நினைக்கிறோம்ல. அப்ப பார்த்துட்டேன் மாட்டை பார்த்துட்டேன் மாட்டேன்னு சொன்னா கூட அதுக்குள்ள மாட்டுக்கு என்ன ஆயிடுச்சோ, மாட்டை அடிச்சுட்டாங்களோ, மாட்டை கட்டி விட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு போனாங்க. கண்டேன் சிலை இருந்தாரு. அப்ப அனுமான்கிற குரங்கு பேசும் பொழுது ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க? ராமாயணம்ன்றது ஒரு காவியம். இந்த காவியத்துல குரங்கு பேசுனுச்சு, கரடி பேசுனுச்சு, அதே சமயத்துல பறவை, சடாயின்ற பறவை, சம்பாதின்ற பறவை எல்லாமே பேசுனாங்க. அது பேசுறாங்கன்னா அது இதிகாசம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்தாங்க பேசுனாங்க. ஏன் குரங்கு வாலி குரங்கு தான் பேசலையா, சுக்ரீவன் குரங்கு தான் பேசலையா? எல்லாருமே பேசுனாங்களே. இப்ப உள்ள குரங்குகள் பேசுதா? எறும்பு ஒரு இனிப்பை போட்டு பாருங்க, போட்டுட்டு கொஞ்ச நேரம் பாருங்க. ஒரு எறும்பு 2 எறும்பு வந்துச்சுன்னு வச்சுங்க. இந்த எறும்பு வந்து என்ன பண்ணு தெரியுமா, உடனே போகும், போய் மற்ற எறும்பெல்லாம் கூட்டிட்டு வந்துருது. இதை இப்போ ஒரு காணொலியாக ஒருத்தர் பதிவு பண்ணி போட்டிருக்காரு. இந்த எறும்பை இந்த இனிப்பை பார்த்துட்டு அது போய் அவங்க கூட்டத்தெல்லாம் விட்டுருது. இந்த எறும்பு எப்படி போய் பேசும்? அது பாசை அதுக்கு தான் புரியுது. அது போல இதோட பாசை எனக்கு தான் தெரியும். எதோட பாசை எதுக்கு புரியுது? நீங்க என்ன அடிக்கடி என்னையவே கையிட்டு பேசுறீங்க? மனுஷனை வந்து யாரும் மனுஷனா, மனிதரில் மனிதர் உண்டு, மனிதரில் மிருகம் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு, மனிதரில் மாணிக்கமும் உண்டு. மனுஷன் முதல்ல மனுஷனா நடந்துட்டா போதும் தெய்வ நிலையை அடையலாம். இதுல மனிதரில் மிருக குணமும் உண்டு, உங்களுக்கு தெரியாது இல்ல. இதுல என்ன ஒரு சின்ன விஷயம்னா, எருதை போல உழைப்பு. எருதுன்றது ஒரு மிருகம். எருதை போல உழைப்பு, எருமை போல சுறுசுறுப்பு, புளிய போல தந்திரம், நிறைய போல தந்திரம், புளிய போல கொள்கை, இப்படி ஒண்ணுலயே வாழ சொல்லியிருக்காங்க. அதாவது மிருகத்தை பார்த்துதான் மனிதனை வாழ சொன்னாங்க இல்லையா? அப்புறம் ஏங்க நீங்க இப்படி இது பண்ணிட்டு புளியை போலங்கிறதுக்காக அவனுக்கு பச்சை கறி தூக்கி போட்டா திரும்பானா? எப்படி திரும்பாரு? கலையை போல வளைக்கிறான் அப்படிங்கிறதுக்காக கலையை போடுறதெல்லாம் மனுஷனை போட்டா திரும்பானா? அதெல்லாம் போலதான், அது போலன்னு சொல்றதான். அப்படியே இருந்து அர்த்தம் இல்ல. இப்ப காக்கை வந்து தினந்தோறும் குளிச்சுட்டு தான் போய் கூட்டு அடையலாம். காக்கை சொல்றாங்க, காக்கா இருக்குதுலா அதுக்குள்ள ஒரு பெரிய நல்ல பழக்கம். அதே போல காகம் பாருங்க, சாப்பிடுறதே தானே சாப்பிடாது, அதுவும் கூப்பிடுவோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு மொழி. நம்ம உடம்பு இருக்குதுல, நம்ம உடம்புக்குனே ஒரு மொழி இருக்கு. பசிக்கிறத காட்டும், பசிக்கிறத காட்டும் போது நம்ம சாப்பிடலன்னா மறுபடியும் என்ன ஏப்பம் வரும். அந்த ஏப்பத்துக்கு என்ன அர்த்தம்? செரிமானம். ஏப்பத்துல 2 ஏப்பம் இருக்கு. சாப்பிட்ட சாம்பார், ரசம்,
ரசமெல்லாம் ஏப்பத்துல வாசமா வருதுன்னா அது செரிக்கலன்னு அர்த்தம். நீ இப்ப சாப்பிடாத, உள்ள எதுவும் சரக்கு இறக்கிறாதேன்னு அந்த ஏப்பம் சொல்லுது. அடுத்து ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் வந்து எந்த சாம்பார் வாசமோ ரச வாசமோ கறி குழம்போ எந்த வாசம் இருக்காது. அந்த ஏப்பம் என்னன்னா, நான் தயாராயிட்டேன், நீ உள்ள சரக்கை இறக்குன்னு. அப்போ உடலுக்குன்னு ஒரு ஒளி இருக்குல்ல, சரக்குனா சாப்பாடு தான், உள்ள போறது எல்லாமே சரக்கு தானே. கடலுக்கு அடுத்து எதுன்னா நம்ம வாய் வயிறு தான். கடல்ல கொண்டு எவ்வளவு கொண்டுங்க வெளியே தெரியுமா? தெரியாது. அதே போல இந்த வாய்க்குள்ள, இந்த வயிற்றுக்குள்ள இது வரைக்கும் எத்தனை மூட்டை அரிசி போயிருக்கும், சோறா, எத்தனை மூட்டை காய் போயிருக்கு, எத்தனை மூட்டை பருப்பு போயிருக்கு, எத்தனை ஆட்டு, எத்தனை கோழி போயிருக்குமா இல்லையா? அதுவும் சுடுகாடு தானே. எங்க அண்ணன் சொல்லணும், அதுவும் சுடுகாடு தானே. நாங்கெல்லாம் செய்வோம், அதனால ஆமா ஆமா. சரி, நீங்க எவ்வளவு பேசினாலும் சரி, தேடி வந்த மான் இந்த இடத்துல இல்ல. உங்களுக்கு வாரி கொடுக்கணுன்ற ஆசை இருக்கு. ஏன்னா கொடுத்து கொடுத்து கைகள் சிவந்தானா கொடைவள்ளல் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. கர்ணன் வந்து கொடுக்கணுன்ற மனசு இருந்துச்சு. கொடுக்கணுன்ற மனசு இருந்ததுனால எல்லாருக்கும் இப்படி அள்ளி கொடுக்குறேன், எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு இப்படி ஏந்திடம் கொடுத்தான். அதுபோல முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்காக தன்னுடைய தங்கை தேரை கொடுத்தான் பாரின்றது ஒண்ணு. அதான் ஒரு மயிலுக்காக போர்வை கொடுத்தான் வேகன் என்று சொல்லக்கூடியவன் அப்படின்பாங்க. ஒரு கன்றுக்குட்டி இறந்துருச்சு, அந்த கன்றுக்குட்டியினுடைய இறப்பிற்கு தன்னுடைய பிள்ளைதான் காரணம் அப்படின்னு அதே தேர்கால் இட்டு கொண்டானா தன் பிள்ளையை மனுநீதி சோழர் என்று சொல்லக்கூடிய நீதி விலங்கு என்று சொல்லக்கூடிய பிள்ளை. அதை விட பெரிய விஷயம் சரி சொன்ன வரிசையில ஒரு புறாவுக்காக தன்னுடைய கரியவே அறுத்தெடுத்து வச்சா பாருங்க. யாரு? சிவி சக்கரவர்த்தி. ரொம்ப பிடிச்சவன் அவன் தான். கர்ணனை விட ஏதோ தன்னை துரியோதனை காப்பாத்தினாலே என்கின்ற காரணத்திற்காக அவன் கொடுத்ததெல்லாம் கர்ணன் கொடுத்தானே. கர்ணன் கொடுத்ததெல்லாம் கர்ணனுடைய சொத்தா இல்லையே, துரியோதனுடைய சொத்து. அடுத்த சொத்தை எடுத்து கொடுக்கணும். கடத்தாக எடுத்து வெளிப்பிள்ளையார் கொடுத்து போறது பெரிய விஷயம். அவனுக்குன்னு அது நிர்ணயிக்கப்பட்டது, அதனால அவன் கொடுத்தான். இன்னொன்னு தன் நண்பனுக்காக செஞ்சோட்டு கடனை தீர்ப்பதற்காக கடைசி முடிக்க இருந்தான்ல ஒருவன் பக்கமே, அது நியாயம் தானே. கர்ணனுடைய திறமைக்கு கிடைத்த பரிசு. அப்ப கர்ணனுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு வச்சுங்க. ஆனால் அதை எல்லாம் விட உயர்ந்தது ஒரு புறாவுக்காக தான் கறியவே கொடுத்தானே. அப்பா கறி இல்ல, காலையில கடை இருந்த முன்னாடி தான் கறி தர முடியும் அப்படின்னு புறாட சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா அந்த கழுகுக்கு கறியை கொடுத்தாரு. புறா அபயம் காப்பாத்துக்கன்னு ஓடி வந்தது எங்க அரண்மனைக்கு. ஏன்னா தெளிவா சொன்னா ஒரு சிலருக்கு இந்த கதை முழுமையா தெரியாம கூட இருக்கலாம். அப்பா மன்னருடைய சிம்மாசனத்திலே வந்து அந்த புறா அப்படியே நடுங்கி போய் உட்காந்துருக்கு. பின்னாடியே கழுகு வருது. இந்த கழுகு வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த புறாவை சாப்பிடலன்னா நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, இந்த புறாவை சாப்பிடாட்டி என் உயிர் போயிடும், எனக்கு அந்த புறா வேணும்னு கழுகு கேட்குது. புறாவை கொடுத்தா புறாவோட உயிர் போயிடும். கழுகுக்கு தேவைன்னா கறி மாமிசம். தான் கொடைக்கறி அறுத்து கொண்டு போய் தராசுல வச்சானா சிபிச்சக்கரவர்த்தி. அது மாதிரி யாருக்கா பண்ண சொல்லுமா? அது மாதிரி உங்கள்கிட்ட அப்படி கறியா கேட்கிறேன். வாங்க உள்ள கொண்டு போய் கறியை கூட அறுத்து கொடுத்துடலாம் இருக்கே. மான் இல்லையே. இன்னொன்று இருக்கு ஒரு விஷயம், உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்னைக்குமே. பருந்துக்கு ஒரு தன்மை உண்டு. காகம் போய் பருந்துகிட்ட போட்டுடுமா சில நேரங்கள். என்னன்னா என்ன காட்டிலும் தெரியாதா அப்படின்னு அப்படி ரெக்கையை விரித்து பறக்கக்கூடிய அந்த பறந்துகிட்ட போய் காகம் என்ன செய்யுது, இந்த வம்பிழுத்து அப்படியே கொத்துமா போய். ஆனா பயமுறுத்துறது. ஆனா அந்த பருந்து நீ எல்லாம் என்ன ஆளு, உங்களை அதாவது நீங்க மன்னிக்கணும், நீ எல்லாம் என்ன ஆளு அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணா அந்த காகத்தை கண்டுக்காது கடைசி முடிக்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட பறந்துக்கு ஒரு தன்மை உண்டு. ஏன்னா மலை மேகங்களுக்கு மேல கூட பறக்கக்கூடிய தன்மை கழுகுக்கு உண்டு. ஆனா அந்த காகம் என்பது குறிப்பிட்ட தூரம் முடிக்கதான் பறக்க முடியும். அதுக்கு மேல பறந்துச்சுன்னா அதனால சுவாசம் விட முடியாது. அப்ப அது என்ன செய்யுது, அங்க தோத்து போய் திரும்ப கீழே வந்துருது. அப்ப தன்னிலை யோசிச்சு அடுத்தவங்களுடைய பலம் தெரிஞ்சு அவங்கள்ட்ட நம்ம மோதணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க உங்களுடைய பலம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தேடி வந்திருக்கக்கூடிய இடம் தவறானது. ஐயா உங்களுக்கு தொடகரியை கூட நான் அடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா சிவி சக்கரவர்த்தியை போல நானும் ஒரு வல்லடா உங்கள்கிட்ட பேர் எடுக்கணும்னு நினைக்கல. என்ன கறி வேணுமா? நீங்க தான் சைவட்டியிலே காய்கறி இருக்கு இல்லையே. தருன்ற ஆசை இருக்கு, கொடுக்கின்ற மனம் இருக்கு இல்லையே. அறம் செய்ய விரும்பும் சொல்லி சின்ன பிள்ளைகிட்ட போய் 1வது படிக்கிற பிள்ளைகிட்ட ஆத்தி சொல்லிட்டு அறம் செய்ய விரும்புனா தர்மம் பண்ண விரும்பு அப்படின்னு பச்சை குழந்தையிலேயே அது மனசுல பிறருக்கு ஏதாவது கொடுக்கணும். நேற்று போன மத்தியில நாதமா ஆச்சாங்க. அப்ப அதுவும் மத்தி தான் கிடைக்கும், ரொம்ப அருகாமை உள்ளது. அப்ப இதுவும் மத்தி தான். அப்ப அங்க அப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு. ஒரு இடத்துல சரியா இருக்கிறது, ஒரு இடத்துல சரியா இல்ல, ஒரு இடத்துல சரியா தெரியுது, எல்லா இடமும் 5 வரலும் ஒரே மாதிரி அங்க இருக்கு. ஒரு இடத்துல தப்பா இருக்கிறது, ஒரு இடத்துல அதே செயல் தப்பா தெரிய மாட்டேங்குது. எப்படின்னு கேளுங்க. ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கு, நிறைய நகை போட்டிருக்கு. அந்த பொண்ணை போய் ஒருத்தர் வீட்டுக்காரர் கூட போறாரு. அந்த நகையை பறிக்கிறதுக்காக வீட்டுக்காரர் ஒருத்தர் அடிச்சு போட்டு நகையை கொண்டு போயிடுறான். ஒரு கொலையை பண்ணிடுறான் நகைக்காக.
அது கொலைதானே? ஆமா கொலைதானே, நகைக்காக. இப்ப அதே பொண்ணை போய் நகையை பறிக்கும் போது வீட்டுக்காரர் இவனை கூப்பிட்டுட்டான், நகையை பறிக்க போனவங்க. அப்ப இதுவும் கொலைதான், ரெண்டுமே கொலைதான். ஆனா ஒரு கொலை சரியா தெரியுது, ஒரு கொலை தவறா தெரியுது. ஒரு கொலை சரியான்றது மனைவியோட நகைகளை பார்த்து சரியெல்லாம் சரியும் இல்ல, தவறெல்லாம் தவறும் இல்ல. சரியும் ஒரு நேரம் தவறா தெரியுது. எது சரியோ தவறா பாக்குற மனசுல இருக்கு முதல்ல. நம்ம கண்ணோட்டம் அப்படி இருந்துச்சுன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. பாப்பா பசுமாரா படுத்து விட்டா நடுமா வழி இருக்கு. ஒண்ணு குழி வெட்டி பிடிக்கலாம், வலை விரிச்சு பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், கண்ணை தொடுத்து கூட பிடிக்கலாம். ஏன்னா தலை ஆட்டுறீங்க, ஏன் வேற எப்படி பிடிக்கணும்? கையால் பிடிக்கணும், அடையாளம் சொல்லி கையால் பிடிக்கணும். நீங்க எப்படி கையால் பிடிக்கீங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா சில வேடுவர்கள் வேட்டைக்கு போனா கொண்டு வருவாங்க, ஆனா கொண்டுதான் அவங்க நல்லா விட்டுருங்க. நம்ம ஊர் கதை அடுத்தவளை பத்தி பேசாது. இவ்வளவு நேரம் பேசுனது யாரு கதையை பேசணும்? எல்லாம் உலகத்து கதையை தான் பேசணும். தனக்கணும் வரையில மட்டும் பெரிய நீதிபதியாவே மாறிடுறீங்களே எப்படி? நான் ஒன்று எதிர்பார்க்கிறேன், நீங்க அதை மட்டும் என்னையே நீங்க எதிர்பார்க்கணும். நான் ஒன்றை எதிர்பார்க்கின்றேன். ஒன்று, அது என்னது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். சரி, நீங்க மான் பிடிக்க வந்திருக்கீங்க, பஞ்சத்துக்கு வேட்டையாடுறீங்களா பரம்பரையாவா? எவ்வளவு ஆர்வம் பாருங்களேன். அந்த கடைசி நேரத்துல செய்தி வாசிப்பாளர் மாதிரி சிரிக்கிறார். பஞ்சத்துக்கு வேட்டையாடுறீங்களா பரம்பரையாவா? இந்த கேள்வியில எதிர்பார்க்கிறேன். நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னாதான் அடுத்தடுத்து கேட்க முடியும். பஞ்சத்துக்கு தான் வேட்டையாடுறேன். எப்படி கேட்டா, அதாவது புரட்டாசி முடிஞ்சதுல இருந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாசம் கடுமையான மாச பஞ்சம்லாம் நான் கேட்கல. இதுல வந்து 3, 500, 4 கிடைச்சத சொல்லி ஒரு நாள் இது பூரா பஞ்ச வேட்டை. நான் அந்த வேட்டையை கேட்கல. நீங்க இந்த வேட்டை பாக்குறது பஞ்ச வேட்டையா பரம்பரையா? பஞ்சத்துக்கு தான் வேட்டை. சரி இருக்கட்டும். இந்த நாள் நான் சாமி கும்பிட்டது எனக்கு சாமிக்கு தான் தெரியும். இப்படி மழை பெய்யுது, எது நின்று போச்சுன்னா காலையில புதிய இருப்பேன் அப்படின்னு. அப்பதான் பஞ்ச வேட்டைங்க. முன்ன மான் பிடிச்சிருக்கீங்களா? முத இன்னைக்கு தான் அறிவோம்னு ஆரம்பிச்சிருக்கேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரிங்க. அவனு கேட்கவா கேட்கவா? சரி, நீங்க போய் நான் வெள்ளிக்கிழமை இங்க வாங்க. என்ன 7 இடத்துல நீங்க போறது? சவுடாடி சட்டம் நான் அப்படியே போற மாதிரி இந்த பக்கம் போயிருவேன். உள்ள இருக்க போய் அப்படி போயிருற. மானை நீங்க நல்லா பாத்துருந்தீங்கன்னா மானுக்கு அடையாளம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. எப்படி சிரிக்கிறாரு பாருங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். மானை குழி வெட்டி பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், கண்ணி வைத்து பிடிக்கலாம், அடித்து பிடிக்கலாம். நீதிபதியில
அதெல்லாம் துன்புறுத்தி பிடிக்கிறது. சரி, அடையாளம் சொல்லி பிடிக்கிறது அப்படின்னா எனக்கு விளங்கணும். எனக்கு விளங்கினாதான் நான் உங்களுக்கு விளங்கி சொல்ல முடியும். சரி, அப்போ உங்களுக்கு விளங்குனதுக்கு அப்புறம் இந்த பையன் தேடி இருந்தது இது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, தீர்வு கிடைக்கிறது அப்புறம் பாப்போம். நீங்க முதல்ல சொல்லுங்க. மனதிற்குள்ள ஒரு தீர்வு கிடைச்சதான் அடுத்து அந்த தீர்மானம் கொண்டு வர முடியும். அதனால என்ன சொல்லுங்க என்று சொல்றேன். சொல்லுங்க. பாயாததானகத்தின் இப்பதான் தெரியும் நீங்க பாடுன அந்த பாட்டுல இருந்து. நான் மான்குட்டின்னு சொன்னேன், அப்பா அர்த்தம் இல்லையா? நீ எனக்கு மான்குட்டியில பிறந்த காலத்துல எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. ஒரு நச்சந்திரிகை போதை உல்லாசமாய் ஆமா சீச்சி எப்படி செய்யறதுவாகுமே சீச்சி ரெண்டு அது அதெல்லாம் இல்ல, இது வேற சீச்சி. ஆயலோ தூ பெண்ணே ஆயலோ தூ பெண்ணே காரியே
அவங்களுக்கு ஏன் வைக்கும் கூட என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? இல்லங்க என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? என்ன நல்ல ஒரு ஆம்பளை பார்த்து போனாங்கடா மாயோட ஆம்பளை முன்னாடியே நீங்க போடி வாடி பேசுனது இல்ல ஆம்பளை போனான்னு சொல்லுமா பொம்பளை பிள்ளைய போய் போனான்னு சரி அப்புறம் போடிங்கன்னா போடின்னு சொல்லி ஊரை சொல்லுங்க பாருங்களேன் வாழும் தென்கொண்டாலே வாழும் தென்கொண்டாலே அடி பங்கிய திட்டமிட்டு ஓடிய திட்டமிட்டு மங்கிய பக்கம் ஆடி வாடியா என்ன உன்னை கல்யாணம் பண்ணா விடு பார்க்கலாம் போறீங்களா அண்ணா அண்ணா எவ்வளவுதான் வர்ற சீக்கிரத்துல வந்தா என்னடா வந்துட்டு நீ எப்போ வர்றது அண்ணா மாந்தடி வந்தாருல வேடுவர் ஆமா. அவர் மாடெல்லாம் தேடி வரலையா என்னத்தான் தேடி வந்தாரா என்ன கதையே அதானே உனக்கு ஏற்கனவே இந்த கதை தெரிஞ்சிச்சோ தெரியும்ல சரிண்ணா மனமடை தேனுமை நினைப்பதற்கு நான் வடிவெடுக்கிறேன் உம்மை மனப்பதற்கு உன்னை மனமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காகவே வேடுவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்தது நான் தான். எனக்கு ஒரு வரம் உள்ளதா என்ன வரம்? இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தந்தார். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று பெருவாழ்வார்கள். இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் பத்தி வேலைகளும் பால் பொங்கல் வேணும் வேணும்
அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தால் ஒளிபரக்கி அமைக்கின்றவர்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரக்கி வந்திருக்கும் அன்பு ஒளிபரக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை கலை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடியமறை நாடகத்தினை வீடியோ கற்பித்துக் கொண்டிருக்கும் சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு தம்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகிய சுந்தரராஜன் பாண்டியராஜன் கலைமுட்டி அன்புலர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடைபெறுகின்றோம். நன்றி. வணக்கம் உறவுகளே. தியாகம் பண்றேன்.